இதை போன்ற அநாகரிகமாக நாகரிகமற்று உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்வு கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேலை எங்ககிட்ட நடக்காது. ஒண்ணு, சபாநாயகருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, சபாநாயகருக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. அவர் எழுந்தா அனைவரும் அமரணும். இப்பவும் இதேதான், இப்பவும் அதேதான். உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க, உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க. அவர் சபாநாயகர் ஒரு கண்ணியமிக்க பதவி, கொறடா ஒரு முக்கியமான பதவி. இப்பவும் பாருங்க, எழுந்து நின்று உரிமையில பேசுவது இதெல்லாம் நாகரிகம் கிடையாது. இதெல்லாம் கத்து கொடுத்தாங்களா அவங்க தலைவர்கள்? ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய முதல் அறிமுக உரை பேசுகிறாரு. இன்னும் கண்ணு கருத்துமா கவனமா உறுப்பினர்கள் பேசும்போது தங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதாரத்தோடு பேசணும். ஆதாரம் கேட்கலாம். ஐந்து முறை அவர் அறிமுக உரையை குறுக்கீடு செஞ்சு 5 முறை பேசிட்டாங்க. அவர் பேசிய கருத்துக்களுக்கு இப்ப நான் பேசுனத இப்பெல்லாம் நாகரிகமா பேசாதீங்க. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. அவர் பேசின கருத்துக்களுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கலாம். ஆதாரம் இருந்தா அவர் சபாநாயகர் கிட்ட கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அதாங்க அவர் பேசின கருத்துக்கு சபாநாயகர் ஆதாரம் கேட்டு அவர் கொடுக்கட்டும். அவரை பேச அனுமதிங்க. உட்காருங்க. எனவே மாண்புமிகு சபாநாயகர் மூலமா நான் தெரிவித்துக் கொள்வது என்னன்னா, தயவு செய்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி உறுப்பினர்கள் சபை மாண்பை முதல்ல காப்பாற்றணும். ஒரு மூத்த உறுப்பினர் ஏன்சாலே எல்லாரும் உட்கார்ந்துடும். அவர் கொறடா ஏன்சி நிக்கிறாரு, பின்னாடி இருந்து கத்துறீங்க. சபாநாயகர் ஏன்சி நிக்கிறாரு, நடு கூடத்துக்கு வந்துட்டு வராரு, இன்னொருத்தர் தடுக்கிறார். இதெல்லாம் முறை அல்ல, மரபு இல்ல. முதல் முறை உறுப்பினர் பேசுறாரு, அவர் கருத்துக்கு அவர் பொறுப்பேற்றுக்குவாரு. அதுக்கு ஆதாரம் இல்லைன்னா அவை குறிப்பில் நீக்கலாம், அதுக்கு என்னவோ பேசலாம். 5 முறை குறுக்கீடு செஞ்சுட்டு அவர் ஆதாரம் வச்சிருக்காரா இல்லையா, அது உண்மையா இல்லையாங்கிறத அவர் பேச அனுமதிங்க. அப்புறம் பொறுமையா கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்க. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. நீங்க எங்க உட்காருங்க? நீங்க உங்க இடம் எது? உட்கார சொல்லுங்க. நடவடிக்கை எடுப்பேன். உங்க இடத்துல போய் உட்காருங்க. இஸ்லாமியர்கள் பிரச்சனையாக அவர் முதல் இடத்துக்கு போக சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இஸ்லாமிய பிரச்சனை என்பது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. அது அனைவரும் அறிந்த ஒன்று. இது சிறுபான்மை சமுதாயம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. நம்முடைய பேசுகிற மதுரை சட்டமன்ற உறுப்பினர் தங்களுடைய தலைவர்கள் இஸ்லாமியர்களுக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு அரணாக இருந்திருக்கார் என்று அவர் பெருமைப்படுத்துவதில் எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அந்தந்த கட்சி தலைவர் அப்படிதான் பெருமைப்படுத்துவார்கள், அதையும் எனக்கு மாற்றம் இல்லை. ஆனால் போகிற போக்கில் அனைத்தும் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவர் சொன்ன வேண்டுகோளை எல்லாம் செய்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதோட மாற்று கருத்தில் அதுக்கு விட்னஸே அந்த இஸ்லாமிய தலைவர்கள் இங்கே சொல்லிட்டாங்க. பேராசிரியர் சரி, நம்முடைய அன்சாரியும் சரி, அதே போன்று நம்முடைய இவரும் சொல்லிட்டாங்க. உட்காருங்க, உட்காருங்க. அப்படி இருக்கிற உட்காருங்க, நீங்க உட்காருங்க. இடத்துக்கு போப்போம். உட்காருங்க, உட்காருங்க, நீங்க உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காருங்க, உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காருங்க, 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 நான் பேசுறேன். உட்காருங்க. ஏனுங்க மாணவர் உட்காருங்க, நீங்க உட்காருங்க, 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 உட்காருங்க. என்ன இருங்க, இருங்க, இருங்க. உட்காருங்க, 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 உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. முதல்ல மாணவ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நீங்க ஒரு இது ஒரு உங்களுக்கு எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. ஒரு நொடி உட்காருங்க, உட்காருங்க, அமைதியா இருக்கு. மாணவ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முடிங்க. இல்ல முத விஷயம், அந்த சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாவே என்னன்னா, இது நாம ஏத்துக்கொள்ளவே கூடாது. அது கொரோனா நாளாம் யோசிக்கணும். இப்ப என்ன நடந்தது, கேமரால காட்டினாங்களா தெரியல. அவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தான் இடத்தை விட்டு வசந்தம் கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்க இருந்து நடுகிறதுல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் மதிப்படக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இதை போன்ற அநாகரிகமாக நாகரிகமற்று உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்வு கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேலை எங்ககிட்ட நடக்காது. ஒண்ணு, சபாநாயகருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, சபாநாயகருக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. அவர் எழுந்தா அனைவரும் அமரணும். இப்பவும் இதேதான், இப்பவும் அதேதான். உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க, உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க.
அவர் சபாநாயகர் ஒரு கண்ணியமிக்க பதவி, கொறடா ஒரு முக்கியமான பதவி. இப்பவும் பாருங்க எழுந்து நின்று உரிமையில பேசுவது, இதெல்லாம் நாகரிகம் கிடையாது. இதெல்லாம் கத்து கொடுத்தாங்களா அவங்க தலைவர்கள்? ஒண்ணு. ரெண்டாவது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய முதல் அறிமுக உரை பேசுகிறாரு. இன்னும் கண்ணு கவனமா உறுப்பினர்கள் பேசும்போது தங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதாரத்தோடு பேசணும். ஆதாரம் கேட்கலாம். ஐந்து முறை அவர் அறிமுக உரையை குறுக்கீடு செஞ்சு 5 முறை பேசிட்டாங்க. அவர் பேசிய கருத்துக்களுக்கு இப்ப நான் பேசுனத இப்பெல்லாம் நாகரிகமா பேசாதீங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அவர் பேசின கருத்துக்களுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கலாம். ஆதாரம் இருந்தா அவர் சபாநாயகர் கிட்ட கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அதாங்க அவர் பேசின கருத்துக்கு சபாநாயகர் ஆதாரம் கேட்டு அவர் கொடுக்கட்டும். அவரை பேச அனுமதிங்க. உட்காருங்க. எனவே மாண்புமிகு சபாநாயகர் மூலமா நான் தெரிவித்துக் கொள்வது என்னன்னா, தயவு செய்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி உறுப்பினர்கள் சபை மாண்பை முதல்ல காப்பாற்றணும். ஒரு மூத்த உறுப்பினர் ஏன்சாலே எல்லாரும் உட்கார்ந்துடும். அவர் கொரோனா ஏன்ஸ் நிக்கிறாரு, பின்னாடி இருந்து கத்துறீங்க. சபாநாயகர் ஏன்ஸ் நிக்கிறாரு, நடு கூடத்துக்கு வந்துட்டு வராரு, இன்னொருத்தர் தடுக்கிறார். இதெல்லாம் முறை இல்ல, மரபு இல்ல. முதல் முறை உறுப்பினர் பேசுறாரு, அவர் கருத்துக்கு அவர் பொறுப்பேற்றுக்குவாரு. அதுக்கு ஆதாரம் இல்லைன்னா அவை குறிப்பில் நீக்கலாம், அதுக்கு என்னவோ பேசலாம். 5 முறை குறுக்கீடு செஞ்சுட்டு அவர் ஆதாரம் வச்சிருக்காரா இல்லையா, அது உண்மையா இல்லையாங்கிறத அவர் பேச அனுமதிங்க. அப்புறம் பொறுமையா கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்க. இருங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க, இடத்துல உட்காருங்க, இடத்துல உட்காருங்க, இடத்துல உட்காருங்க. மாணவ அவை உட்காருங்க. மாணவ உறுப்பினர் உட்காருங்க. பேசு. மாண்பு அவை முன்னவர், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. நீங்க எல்லாம் உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. எல்லாம் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவை உறுப்பினர் பேசியது தவறாக இருக்குமேயானால் அதை நீங்கள் அவை கண்டிப்பா உறுதியா நீக்குவேன். அவை முன்னவர் அவர்கள் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுமா? நீங்க பேசுறீங்களா? மாண்பு உறுப்பினர் கோவி செழியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் முடித்து வைத்ததற்கு பிறகும் இந்த சொற்றொடரோடு அவை அடுத்த தொடர் நடவடிக்கை போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அரசியல் ரீதியான பிரச்சனையாக இருந்தால் அரசியல் ரீதியாக பேசலாம், மோதிக்கொள்ளலாம், மணிக்கணக்கில் கூட பேசலாம். மாண்புமிகு கூட்ட மேடையில் பேசுவது போல பேசாம முன்னாள் முதலமைச்சர் அதை தான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு 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 சுமூகமாக போக வேண்டிய ஒரு சமுதாய பிரச்சனையை பேசும் பொழுது, மத சம்பந்தப்பட்ட பிரச்சனை பேசும் பொழுது பேசுபவர்களும் வார்த்தையை பார்த்து பேச வேண்டும், கேட்டுவிட்டு பதில் சொல்லுபவர்களும் வார்த்தையை பேசினால்தான் வெளியில் இருப்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையை சட்டமன்றம் விரும்புகிறது என்ற பொருள். அதன் அடிப்படையில் தான் மாண்புமிகு மதுரை உறுப்பினர் பேசும் பொழுது தீவிரவாதிகள் என்று திமுக சொன்னார் என்று வார்த்தையை மட்டும் படிச்சுக்கிறது பிளீஸ். அந்த வார்த்தைக்கு ஒரு ஆட்சேபனை தெரிவித்துமே தவிர அவர் பேசுவதில் நாங்கள் தலையிடவில்லை. அதன் பிறகு சகோதரி பேசினார். அவர்கள் தரப்பு அப்படி என்றால் நாங்கள் இஸ்லாம் மக்களுக்கு செய்த சலுகைகளை சொல்கிறோம். எனவே இரண்டும் ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஏற்பட்ட இடர்பாடை தவிர தயவு செய்து என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாம் மக்களுக்கு பாதுகாப்பாரன் என்பதை பதிவு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை போகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க வந்து உங்க இடத்துல நின்று பேசுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, 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 நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் தவறா பேசியிருந்தா கேட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். உங்களை நான் அனுமதிக்க போ. நீங்கள் மேற்கொண்டு பேசுகிற விடயங்கள் ஆதாரபூர்வமாக இருந்தால் இருங்க, வந்து ஆதாரத்தை என்கிட்ட காட்டி விட்டு பேச நான் அனுமதி அளிக்கிறேன். இருங்க, உட்காருங்க, இருங்க. அதுக்குள்ள வந்து மாண்புமிகு உறுப்பினர் தமிமுன் அன்சாரி அவர்கள்
மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மதிப்புமிக்க இந்த பேரவையில முன்வைக்கக்கூடிய கருத்துகள் பேரவைக்கு வெளியே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுவதற்கு துணையாக போய்விடக் கூடாது. இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருமே சமூக நல்லிணக்கத்தின் மீது இயல்பாகவே நாம் அக்கறை வைத்திருப்பவர்கள், உருதாய் மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அரசியலிலே ஆளுக்கு ஒரு கூட்டணியில இருக்கலாம், ஆளுக்கு ஒரு கட்சிகளிலே இருக்கலாம், அது அவரவர் தனிப்பட்ட விருப்பங்கள், நிலைப்பாடு. ஆனால் உணர்ச்சிகரமான ஒரு விவகாரத்தில் பொறுப்பற்ற முறையில் கருத்துக்களை பதிவு செய்வதெல்லாம் நீங்கள் ஏற்கக்கூடாது. இதற்கு ஒரு சில விஷயங்களை நான் இங்கே விளக்கம் அளிக்க விரும்புகின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறுப்பினர் சகோதரர் கணேஷ் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். என்னை பேச விடுங்க, என்ன பேச விடுங்க, என்ன